ஹாய் ஆல். இன்றைக்கி நாம் சூப்பர் ஹெல்த்தியான ராஜ்மா வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி, ஒரு 2 வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி, இது கூடவே வந்து நம்ம காரத்துக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். இது ஆக்சுவலாக நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவி சேர்த்து அதையும் ஒரு வதக்கி ஆற வச்சுடுவோம். இது ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு பட்டை போட்டுட்டு, ஏன்னா நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிட்டதுனால ஒரு பட்டை போதும். அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு, நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க ராஜ்மாவை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. தண்ணியோடு சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டிங்கனாலே நம்ம குருமா தயாராகிடும். இந்த பக்கம் சப்பாத்தி போட்டுகிட்டே இந்த பக்கம் நீங்கள் குருமாவை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான குருமா. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ராஜ்மாவில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும்.